ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி வெள்ளிக்கிழமையோட குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால காயில எல்லாமே வீட்டில் அப்படியே ட்ரையான மாதிரி இருந்தது. சரி மார்க்கெட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலான்னு போனேன். தேவையான அளவு தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா காய்ங்க விலையோ பழங்க விலையோ ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்து கையோடு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அந்த லேசினஸ் ஃபீல் வராமல் இருக்கும். இல்லைன்னா அப்படியே சோம்பேறித்தனம் வந்துடும். சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பூ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் டப்பாவில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 10 நாள்னா கூட வாடாது, அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு சொம்ப தண்ணியை குடிச்ச அப்புறம் தாங்க எனக்கு உயிரே வந்தது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன். வெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க இந்த வெயில் டைமில். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சாமி கும்பிட்ற வேலை தான். எல்லாத்தையும் சாமியில் கும்பிட்டுட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சாதம் வெடிச்சிட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டு கருணக்கிழங்கு தான் வறுத்திருந்தேன். கொஞ்சம் லெமன் சர்பத் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். முருங்காய் மாங்காய் முள்ளங்கி போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். ஒரு குட்டி டிப்ஸ் பார்க்கலாமா? இந்த உப்பு கொட்டும் போது தண்ணி லிக்விடா அப்படியே இருக்கும் கீழே. அந்த லிக்விட் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு இந்த பச்சை மிளகாவை அப்படியே காம்போடு நம்ம சொருகி வச்சிட்டோம்னா நம்ம எப்படி கொட்டணுமோ அதே ட்ரையோட அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தினசரி நடக்கிற வேலை தான் இந்த பால் பொங்குற வேலை. இந்த நான் ஐ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி உட்டன் கட்டை மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பொங்கவே பொங்காத அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.